வணக்கம் பானு. அதாவது தாம்பரம் அடுத்த வண்டலூர் பகுதியில் பேருந்து நிலையம், அதாவது பேருந்து நிறுத்தம் அருகே திமுக பிரமுகரான ஆறாமுதன் இவர் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய துணை பெருந்தலைவராக பதவி வகித்து வருகிறார். அதாவது நாளை தமிழக முதல்வர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வண்டலூர் பகுதியில் பேருந்து நிலையம் திறப்பதற்காக தயார் நிலையில் உள்ளது. இந்த பேருந்து நிலையம் திறப்பதற்கு அதற்கு முன்னான ஏற்பாடுகளை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இவர் கார்பியோ காரில் அந்த பணியை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது 2 காரில் வந்த மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு 2 புறமும் வீசியவுடன் அவர் காரை விட்டு வெளியே ஓடி வரும்போது பயங்கர ஆயுதங்களுடன் அவர்களை வெட்டி உடனே சாய்த்துள்ளார். அதாவது ஆறாமுதனை உடனே அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு குளம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக அறிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவமனையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் அங்கு ஏராளமான ஒரு காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் இந்த வண்டலூரிலிருந்து படப்பைக்கு செல்லும் வழியில் இந்த மேம்பாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் தற்போது ஏராளமான ஒரு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது. இங்க அதாவது மேற்கொண்டு எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவில் காவல்துறை தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது சமீபத்தில் ஒரு 4 மாதத்துக்கு முன்பு இதே போல் ஒரு நாட்டு வெடிகுண்டு ஆதனூர் பகுதியில் வீசப்பட்டும் ஒரு கொலை முயற்சியும் நடக்க முற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டு வெடிகுண்டு கலாச்சாரம் தற்போது தலை தூக்கியுள்ளது. மக்கள் மத்தியில் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பானு.